எழுந்திருக்கும்போது ரொம்ப டயர்டாக எழுந்திருக்கிறீங்களா? ஈவன் நான் நைட்டில் 10 மணி நேரம் தூங்கிட்டேன் டாக்டர். ஆனாலும் காலையில் எழுந்திருக்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். வேகஸ் நரம்பு நிறைய விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சிகள்லாம் வந்துகிட்ருக்கு. இது நம்மளுடைய மூளையில் தொடங்கி நம்முடைய கழுத்து வழியாக நம்முடைய இதயம், நுரையீரல், குடல் முழுவதுமே சப்ளை பண்ணக்கூடிய உடம்பினுடைய மிகப்பெரிய நரம்பு தான் இந்த வேகஸ் நரம்பு. வேகஸ் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஸோ இந்த 5 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல வேகஸ் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தூங்கி எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டாக எழுந்திருக்கிறீங்களா? ஈவன் நான் நைட்டில் 10 மணி நேரம் தூங்கிட்டேன் டாக்டர். ஆனாலும் காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம்னே தெரியாமல் மனப்பதட்டமாக இருக்குது. சில சமயங்களில் நைட்டில் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் அட்டாக்கும் நான் பயந்து இசிஜி எடுத்தால் நார்மல் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி செரிமானமும் எனக்கு சரியாக இல்லை. அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான ஒரு பிரச்சனைகளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேகஸ்ங்கிற ஒரு நரம்பு அதனுடைய டோனிசிட்டி, அதனுடைய செயல்திறன் கம்மியானது அப்படின்னா இந்த அறிகுறிகள் வரலாம். ஸோ இந்த வேகஸ் நரம்பை நிறைய விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சிகள்லாம் வந்துகிட்ருக்கு. இது நம்மளுடைய மூளையில் தொடங்கி நம்முடைய கழுத்து வழியாக நம்முடைய இதயம், நுரையீரல், குடல் முழுவதுமே சப்ளை பண்ணக்கூடிய உடம்பினுடைய மிகப்பெரிய நரம்பு தான் இந்த வேகஸ் நரம்பு. இந்த நரம்போட தூண்டுதல் கரெக்டாக இருந்தது, அதனுடைய டோனிசிட்டி கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் மைண்டு நல்லா ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய டைஜஷன் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன்ஸு, உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்றைக்கி உடல் எடை அதிகரிக்கிறதுலேருந்து இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய வேகஸ் நரம்புனுடைய செயல்திறன் கம்மியாக இருந்தால் நமக்கு வரும். நாம் என்ன பண்ணுவோம்? தூக்கம் சரியாக இல்லை, காலையில் எழுந்த உடனே நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை நம்ம தூங்கின அந்த குவாலிட்டி சரியாக இல்லையோ அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம மருந்துகள் எடுத்துப்போம். செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அதற்காக நம்ம தனியாக மருந்துகள் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்த சில நபர்கள் 6 விதமான மாத்திரைகள் 6 பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய முக்கியமான விஷயம் இந்த வேகஸ் நரம்பில் உண்டான செயல்திறன் குறைபாடு தான். அதை சரி செய்யும் பொழுதே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இந்த வேகஸ் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஸோ இந்த 5 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல வேகஸ் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் தூங்கியும் காலையில் எழுந்திருக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தூக்கம் மட்டும் ப்ராப்ளமாக இருக்காது. உங்களுடைய வேகஸ் நரம்பு பாதிக்கப்படுறதுனால உங்கள் மைண்டு ரெஸ்டிங் பொசிஷனுக்கே போகாது. 2வது விஷயம், சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகிறது. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்திலே வயிறு உப்புசமாகிறது. சில பேருக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு டயரியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு, சில நாள் மலச்சிக்கலாக இருக்கும், சில நாள் டயரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேகஸ் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3வது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது. என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் ஏதாவது மாடிப்படி ஏறுறீங்க, இல்லை வேகமாக பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இது எதுவுமே இல்லாமல் சடனாக உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. சில இடங்களுக்கு போகும்பொழுதோ இல்லை சில நபர்களை பார்க்கும்போதோ உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இது இசிஜி எடுத்து பார்த்து எல்லாமே நார்மல்னு சொன்ன பிறகும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேகஸ் நரம்பில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அர்த்தம். 4வது விஷயம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள்
அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுவீங்க. சில பேருக்கு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா உடம்பு வந்து அலர்ஜி ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில உணவுப் பொருட்கள் மெயினாக வந்து இந்த க்ளூட்டன் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு ரொம்ப உப்புசமாகி பசி வந்து அவங்களுக்கு மந்தமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு அறிகுறியாக வந்து இருக்கும். 5வது விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் உடம்புல ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ, பிசிஓடி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இது கூட உடல் எடையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேகல் டோன் கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 அறிகுறிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தனித்தனியாக அதற்காக மாத்திரைகள் சாப்பிட்றத விட இந்த வேகஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 4 மெத்தட்ஸையும் நைட்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல சில் தண்ணியால் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். உங்களுடைய ஃபேஸு அதே மாதிரி வந்து உங்களுடைய கழுத்து, முகம் ஃபுல்லாகவே நல்லா வந்து நல்லா சில் தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கழுத்து பகுதியிலையும் வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம பாடியில் மெமாலியன் டைவ் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா இம்மீடியட்டாக உங்களுடைய வேகஸ் நரம்பை தூண்டி உங்கள் பாடியை வந்து ரெஸ்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஹார்ட் பீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் திடீர்னு அந்த ஒரு பதட்டம் வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ரெகுலராகவே உங்களுக்கு இந்த வேகஸ் டோன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 2வது நான் சொல்லக்கூடிய இந்த சுவாச பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது 4 எண்ணிக்கை சொல்லிவிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுங்க. அதே மாதிரி 4 எண்ணிக்கை உள்ளே இருத்தி வச்சுக்கோங்க. 4 எண்ணிக்கையில் மெதுவாக வந்து வெளியே விடுங்க. ஒரு 4 எண்ணிக்கைக்கு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறதோ வெளியே விடுறதோ எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 4 4 4 4 இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எக்ஸைல் பண்ணியும் எண்ணிக்கைக்கு நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாகும். ஸோ இது வந்து வேகஸ் நரம்பை வந்து தூண்டிவிடும். ஸோ இதனால் உங்களுடைய ஹார்ட் ரேட் வேரியேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வேகஸ் நரம்பை தூண்டுறதுக்கு லாங் எக்ஸலேஷன், அதாவது மூச்சை வெளிவிடும் பொழுது கொஞ்சம் நிதானமாக வெளிவிடுறது, இல்லை மூச்சை வெளிவிட்ட பிறகு அடுத்த மூச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 4 கவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இந்த 2 மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய வேகஸ் நரம்பு வந்து தூண்டப்படும். நைட்டில் நல்ல தூக்கமும் வந்து உங்களுக்கு வரும். 3வது விஷயம், மெக்னீஷியம் சேர்ந்த உணவுகள் இல்லை மெக்னீஷியம் வந்து சப்ளிமெண்ட்டாகவும் வந்து எடுத்துக்கலாம். மெக்னீஷியம் கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது உங்கள் பாடியில் வேகல் ஸ்டிமுலேஷன் வந்து நல்லா கரெக்டாகவே வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசைகள் நல்லா தளர்வடைஞ்சு உடம்புமே ரிலாக்ஸ்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ மெக்னீஷியம் வந்து சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். பட் சப்ளிமெண்ட் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையை வந்து கொடுக்கும். ஏன்னா டயரியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் பூசணி விதைகளையும் எள்ளு இது 2யும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் பேரிச்சம்பளம் சேர்த்தோ இல்லைனா அப்படியே வந்து பல்சர் மோடில் பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து சாப்பிடலாம், இல்லை பாலோடு சேர்த்து சாப்பிடலாம், இல்லை அப்படியே மென்று சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் சத்து வந்து கிடைக்கும். இதுவும் வேகஸ் நரம்போட டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். 4வது விஷயம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் உணவை வந்து முடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு 10:30 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா 7:30 மணிக்குள்ளே உங்களுடைய டின்னரை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் இந்த வேகஸ்ங்கிறது அந்த ரெஸ்டிங் பொசிஷனுக்கு ஆக்சுவலாகவே நைட்டு போகும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10:30 மணிக்கு தூங்க போகிறீங்க, 10 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இன்சுலின் வந்து இம்மீடியட்டாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்சுலின் ரைஸ் ஆகும் பொழுது சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய உணவை அதை ஆக்டிவாக செரிக்கணும். ஸோ ஆக்டிவான மோடுக்கு வந்து எப்போவுமே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமான இந்த வேகஸோவை வந்து டவுன் கிரேட் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேகஸ் நரம்பு நைட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த டைஜஷனுக்காக வந்து ரொம்ப சிரமம் வந்து போடும். ஸோ அதனால் காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 4 மெத்தடும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட்ஸு. நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மன அமைதியோட இரவு தூக்கம் வந்து இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது
நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் எந்திரிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐபிஎஸ் தொந்தரவு இருந்தாலோ இல்லை வந்து மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதே போல் பெரிய ரொம்ப நாளாக வந்து அடிக்கடி வந்து ஏதாவது கோவிட் இன்ஃபெக்ஷன்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிட்னால் வந்த சைடு எஃபெக்ட்ஸோடய வந்து இப்போவும் வராங்க. இல்லை வந்து சில வைரஸ் காய்ச்சல்னால நான் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டேன். ஸோ அப்போவும் நம்மளுடைய வேகல் டோன்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப மனப்பதட்டம் வந்து இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இல்லை எனக்கு நோய் எதுவுமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்கள் குடலையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய நெய் மருந்து டீடாக்ஸ் இது ஒரு 7 டேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வேறு வேறு வகையான மருத்துவர்களை வந்து ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களை பார்த்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் வந்து மாற்றி மாற்றி வந்து எடுத்துக்கிறாங்க. பட் அந்த மாத்திரைகள் சாப்பிட்ற வரைக்கும் அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அதை நிறுத்தின பிறகும் மீண்டும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. பட் த ரூட் காஸ் வந்து உங்களுடைய வேகஸ் நரம்பு அதனுடைய செயல்திறன் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு 4 மெத்தடை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 3ஆம் வாரம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.